வணக்கம் நண்பர்களே. இப்போ நீங்கள் இந்த பார்க்குற லாட்டு வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 4000 நாற்று சத்தி ராய்ப்பூர்லேருந்து சென்னைக்கு வந்தது. இங்கேருந்து நான் திருநெல்வேலி, விளாத்திக்குளம், அருப்புக்கோட்டை இந்த ரெண்டு இடத்துக்கு அனுப்பணும். இப்போ ஏன் நான் அந்த விழுப்புரம், கடலூர் இந்த பக்கம்லாம் வெயிலில் நீங்களே வரணுன்றா இந்த பிரச்சனை தான். இறங்கினா நீங்களே கொண்டு போய் மத்தியானத்துக்குள்ளே கொண்டு போய் சேர்த்துட்டிங்கன்னா எடுத்து இது பண்ணிடலாம். இப்போ நான் சாயந்தரம் வரைக்கும் அப்படியே வச்சுருந்தா என்ன ஆகும்? அங்கேருந்து சனிக்கிழமை மேத்துலேருந்து வெளிச்சம் கிடைக்காம கொஞ்சம் தூங்கின மாதிரி இருக்குது. இந்த நாளில் வெளிச்சம் பட்டால் தான் இதெல்லாம் கொஞ்சம் இதாகும். இங்கேருந்து அப்படியே வச்சுருந்தா 24 மணி நேரத்தில் இன்னும் கொஞ்சம் டேமேஜ் ஆகிடும், பழுத்து போயிடும். அப்படி அதனால் என்னென்னா இது கொஞ்சம் ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி வெயில் காட்டி கொஞ்சம் போட்டேஷன் பண்ணி இது பண்ணி அனுப்புகிறோம். அடுத்தது என்னென்னா, இந்த ஒரு நாற்று இந்த ஒரு 1.5 வருஷமாக கொடுத்துன்னு இருக்கோம். நிறைய பேருக்கு இன்னும் ஏன்னா இது வந்து ஒரு அரசாங்கம் செய்ய வேண்டிய வேலை பண்ணியிருக்கு. ஆனால் அது வேறு மாதிரி போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம இன்ட்ரெஸ்ட்டில் நம்ம எடுத்து செய்தோம், நர்சரியெல்லாம் காட்டினோம். எப்படி செய்கிறதுன்னா சொன்னால், முதல் எடுத்தோடனே இதனுடைய கேட்பாங்க ஒவ்வொரு முறையும் டவுட் கேப் எவ்வளோ, இது எவ்வளோ, அதாவது ஒரு ஏக்கருக்கு இவ்வளோ விளையும்னு சொன்னோம். 20 டன் 100 டன் விளையும், 120 டன் விளையும், 60 டன் விளையும் இப்படின்னு சொல்கிறோம். அதை பிடிச்சாங்கள வழியே மண் வளம் பண்ணுறதுன்னு எப்படின்னு ஒன்று சொல்லியிருந்தோம். ஆரம்பத்தில் ஒன்று சொன்னால் அது யாரும் கேட்கல, யாரும் செய்யவும் இல்லை. என்னன்னா, எம்பியில் ஒரு டாக்டர் ஒருத்தர் தக்காளி நடுவில் 3 பங்கு சாணியும் 1 பங்கு ராக் பாஸ்பேட்டும் கலந்து வேஸ்டி கம்போஸில் மல்டிப்ளை பண்ணி பெட்டு மேலேயே போட்டு தக்காளி நட்டார். பிரைம் மினிஸ்டர் அவார்டு 10 லட்ச ரூபா வாங்கினார். அதை மட்டும் யாருமே பண்ணல. இதே மண்ணில் என்ன பண்ணும், மண்ணை வந்துட்டு வளப்படுத்தினா தான் நீங்கள் வந்துட்டு சரியாக எல்லா விஷயம் செய்ய முடியும். இப்போது அந்த மாதிரி எதுவும் சான்ஸ் இல்லை செய்கிறதுக்கு, செய்ய முடியல அப்படின்னா வந்துட்டு இது ஒரு காஸ்ட்லி நாற்று, 15 ரூபா ஒரு நாற்றுன்றது. இப்போ இந்த மாதிரி வாங்கி செய்து பிரயோஜனம் இல்லை. நல்லா ஆழமாகணும். என்னென்ன ஆழமாகணும், அதே மாதிரி வந்துட்டு என்ன பண்ணணும், ஆழமாக வந்துட்டு பெட்டு ரேசிங் பெட்டு போடணும், மல்ச்சிங் ஷீட் போடணும். மல்ச்சிங் ஷீட்டில் டேமேஜ் ஆகுது. இப்போ காட்ட போகிறேன் எப்படி அது சரி பண்ணுறதுன்னு. ட்ரிப்பிங் போடணும். ஏன்னா 1 மணி நேரத்துக்கு ஒரு லிட்டர் தான் டிஸ்சார்ஜ் ஆகணும். மெல்ல தான் அந்த தண்ணியை இறங்கணும். வேறு நினைச்ச மாதிரி கொடுத்தா போதும். பூ எடுக்கிற வரைக்கும் இந்த மாதிரி செய்யணும். பூ எடுத்துகிட்ட அப்புறம் வந்து இந்த மைக்ரோநியூட்ரன் தினம் ஒரு ஸ்ப்ரே கொடுத்து உருந்தண்ணியாக போகாமல் மைக்ரோநியூட்ரன் ஏதாவது ஒரு கலவை நிறைய சொல்ல புண்ணாக்கோவோ இல்லை வேஸ்டி கம்போஸரில் புண்ணாக்கு கலந்த கலவையோ இல்லை கோக்கூர் பாமிர்த்தமோ தனியாகவோ அந்த மாதிரி இல்லை ஜீவாமிர்தம் வேஸ்டி கம்போஸரில் ஜீவாமிர்தம் கலந்து டைலூட்டாக செலவாதிகள் நம்ம கொடுத்தீங்கன்னா தினமும் கொடுக்கணும். உருந்தண்ணிங்கிறது ஒரு 10 நிமிஷம் வந்துட்டு வேறு நனைகிற மாதிரி கொடுக்குற வழியே மொத்தமே சலன்னு ஊற்றக்கூடாது. அந்த மாதிரி கொடுக்கணும் தண்ணியை. மிச்சம் ஃப்ளவரிங் ஸ்டேஜ் பூ பொறுத்து முன்னாடி பூ பொறுத்து அப்புறமா மைக்ரோநியூட்ரன் கொடுக்கணும். மற்ற செலவுகள் இருக்குது, அடுத்தடுத்து பார்ப்போம். இப்போது இது வந்தாச்சு நடைமுறையில் ராக் பாஸ்பேட்டும் கண்டிப்பாக போடணும். இதுக்காக மற்ற நியூட்ரிஷனெல்லாம் வந்துட்டு நீங்கள் அதிகபட்சமாக மண் புழு உரமோ இல்லை இது கலந்து கொடுக்கும்போது அதிலே இதாகிடும். கோகுர் பாம்பம் பிரித்து கொடுக்குற அந்த பாக்டீரியா சல்பேஜெல்லாம் எல்லாம் சொல்லியிருக்கோம். சரி, இது டெமோக்காக மல்ச்சிங் ஷீட் போட்டுருவோம். இந்த ஹோல்ஸ் இப்போ நீங்கள் அந்த ஹோல்ஸில் என்ன பண்ணுவீங்க, இப்போ நடுவீங்க. நடுறதுக்கு முன்னால் இங்கே முனையில் மட்டும் கொஞ்சம் நம்ம இது பண்ணிட்டீங்கன்னா வேருங்க வந்துட்டு வெளியே வந்துடும். சீக்கிரம் வேர் ஓடுறதுக்கு சரியாக இருக்கும் மண்ணில் போகிறதுக்கு. இப்போ போன முறை என்ன பண்ணோம், ஆகஸ்ட்டில் இந்த வெயில் காலத்தில் நம்ம கிட்டத்தட்ட எல்லா வருஷம் 365 நாள் வெயிலாக இருக்குது. இப்போ இது எப்படி சரி பண்ணணும், செடிங்க இளஞ்செடிங்க இந்த இதுலேருந்து வர காற்று என்ன பண்ணோம், ரெண்டு பக்கம் மூடிடுறோம். காற்று போகிறதுக்கும் வழி இல்லை. அப்போ அந்த சுட காற்று என்ன பண்ணால் நேராக அந்த இது மண்ணுக்கு போயிடுது. இந்த தண்டில் வந்து அடிக்கும். தண்டில் அடின்னு வரணும்னா பழுத்து போயிடும். பழுத்துட்டு என்ன பண்ணோம், செடி காஞ்சிடும், வேறு டேமேஜ் ஆகிடும். நீங்கள் என்ன தான் மருந்து ஊற்றினாலும் சரி, இது ஊற்றணும் அது ஊற்றணும் சொல்லி எது ஊற்றினாலும், ஏன்னா அந்த கூலிங்கிறது வேறு எந்த மருந்தாலையும் அது இது பண்ண முடியாது. இப்போ இதுக்கு ஒரே ஒரு வழி என்னன்னா, இந்த டீ கப் இருக்குது பாருங்கள். இது டீ கப் இந்த மாதிரி இருக்கும். இதை இந்த மாதிரி ஹோல்ஸ் பண்ணுங்க. டீ கப்பு நம்ம குடிக்கிறோம் இப்படி இது பண்ணுங்க. கொஞ்சம் வேலை கொஞ்சம் இதுவாக தான் இருக்கும். என்னப்பா இப்படி இருக்கும், ஒரு நச்சனது இருக்கும். ஆனால் உங்கள் இது வந்துட்டு இவ்வளோ செலவு பண்ணி பண்ணுறீங்க. இதன்றதில்ல, நார்மல் நாற்று நடும் போது கூட இந்த செலவு பண்ணுறீங்க தெரியுமா. இந்த செலவு விரிகிறது எல்லா ஆள்குழி செலவு தானே. அதை 1 ரூபா செடி நட்டால் சொல்லி 15 ரூபா செடி நட்டாலுமே வந்து உங்களுக்கு ஒரு 15 நாள் அந்த தண்டு வந்துட்டு அந்த வெயில் இருந்து பார்த்தோன்னா உங்களுக்கு எல்லாம் தோட்டமே அருமையாக வச்சிடும். அதுக்கு என்ன பண்ணணும், முதல்ல இப்படியும் வைக்கலாம், இல்லை நட்டுருங்க. இப்படி வச்சுட்டு பெஸ்ட்டானே வச்சுக்கோங்க. இது வந்து நேரம் நிற்கிது, இது மண்ணில் போயிட்டு இந்த அளவுக்கு வரும். இந்த அளவுக்கு வந்துன்னா இந்த மல்ச்சிங் ஷீட்டில் வர ஈட்டு வந்துட்டு என்ன ஆகும், இந்த தண்டில் பட்டு போயிடும். இதில் வந்துடும், இதில் அடிக்கும். அப்போ உங்களுக்கு இந்த செடி நல்லா சேஃப்டியாக போயிடும். அதனால் ஒரு செலவு, இது ஒரு செலவே கிடையாது. இது இந்த அளவுக்கு கப்பு இருந்தால் கூட போதும். ஏன்னா ஈட்டு வந்துட்டு இந்த உதச்சி மேலே வந்துட்டு போகுது. இல்லை இன்னும் கொஞ்சம் இது ஒரு 1 அங்குலம் இருக்குது, இன்னும் 2 அங்குலம் இருக்கிற மாதிரி வச்சா கூட ஓகே. இதே உள்ட்டா வைக்கிறீங்க, இது உள்ளே வச்சுட்டு இப்படி இந்த அளவுக்கு வைக்கிறீங்க. அப்போது உங்களுக்கு உள்ள இந்த பக்கம் வர வெயிலும் இந்த பக்கம் வர ஈட்டும் வந்துட்டு செடியை ஒரு டேமேஜும் பண்ணாது. இதுதான் ஒரு பெஸ்ட்டு மெத்தடு இந்த வெயில் காலத்தில். ஏன்னா வெயில் காலத்தில் மே ஜூனில் நட்டிங்கன்னு வச்சுங்களேன், நல்ல ரேட்டு கிடைக்கும் டிசம்பர் வரைக்கும் இந்த மாதிரி செடிங்கள்லாம். அதனால் என்னென்னா வெயிலுனால சாகிறதில்ல செடிங்க. ஆனால் அந்த மல்ச்சிங் ஷீட் போடும்போது ஹீட்னால சாகும்.
சப்போஸ் ஈட்டுவாக்க நீங்கள் மல்ச்சிங் ஷீட் போடல அப்படின்னாலும் சனப்பையை பயிர் வச்சுட்டு அறுத்து மூடாக்க போட்டு விட்டலாம், ஏதாவது ஒரு செடி பயிர் வைக்கலாம். இதுதான் வந்து வெயில் காலத்தில் வைக்கிற முறைகள். இப்போ பாருங்கள் ஆகஸ்ட்டில் என்ன மாதிரி வெயில் வேர்த்து கொட்டுது அப்படி. அப்போ இந்த மல்ச்சிங் ஷீட்டில் ஈட்டு உருவாச்சுன்னா என்ன ஆகும், செடிங்க அடி வாங்கிடும். அதனால் பால் மராமல் எப்படி மல்ச்சிங் ஷீட் போடுறீங்க, இந்த மாதிரி கப்புங்களை போட்டு வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வேலாம். முதல்ல மாடி தோட்டத்துக்கு கத்திரி வந்து சிம்ரன் இருக்குது, மிளகாய் வந்து புல்லட்டு, தக்காளி வந்து ஷாவு. இது வந்து என்னன்னா ஒரு 750 ரூபா. அதாவது இது வந்து பிரித்து அந்த டேமேஜ் இமேஜெலாம் பார்க்கும்போது இந்த ரேட்டு இதுதான் வந்து எவ்வளோ குவான்டிட்டின்றது அப்புறம் சொல்லிடுறேன். 750 மினிமம் வச்சுருக்கோம். அவ்வளோ மாடி தோட்டத்தை எவ்வளோ. இப்போது பெரிய லெவலில் செய்கிறவங்க, ஏக்கரா கணக்கில் செய்கிறவங்களுக்கு தக்காளி ஷாவு மட்டும்தான் இருக்குது, கத்திரிக்காய் மிளகாய் இல்லை. ஏன்னா இந்த முறை வெயிலில் எப்படி நீங்கள் ஆர்டர் கொடுக்கலையோ அதே மாதிரி நர்சரிக்காரங்களும் இந்த முறை வெயில் அதிகமாக இருந்தது அதிகபட்சமாக. அதனால் அவங்களும் என்ன பண்ணாங்க, திட்டமாக நிறுத்திட்டாங்க. நிறுத்தினால என்ன இப்போது டெலிவரி கொடுத்துருக்கணும் அதிகமாக, அது இல்லை. அங்கே இருக்கிறவங்களாம் சமாளிச்சிட்டாங்க. ஜூன் ஜூலையிலே வந்து கொடுத்துட்டாங்க. இந்த எக்ஸ்ட்ரா செய்கிறவெல்லாம் செய்யலை. அதனால் கத்திரிக்காயெல்லாம் போன வாட்டி, ஏன்னா நம்மகிட்ட பாருங்கள் 3 மாதம் முன்னாடி டிமாண்டு கொடுத்தாலும் கத்திரியும் தக்காளியும் மிளகாவது கத்திரியும் மிளகாவும் வந்துட்டு 3 மாதம் முன்னாடி பிளான் பண்ணாதான். ஏன்னா இங்கேருந்து விதை போய் சேர்றதுக்கு அவங்க ஜெர்மினேஷன் டெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் கொடுக்குறதுனால என்ன ஆகுதுன்னா இது வந்து கொஞ்சம் லேட் ப்ராசஸ். 3 மாதம் முன்னாடி யோசனை பண்ணி தான் வாங்க. சரிங்களா. தக்காளி ஷாவு மட்டும் இருக்குது. இது 5000 10,000 அப்படி வாங்குறவங்களுக்கு கொஞ்சம் ரேட் டிஸ்கவுண்ட் இருக்குது. மிச்சம் 1000 200 வாங்கலாம், 15 ரூபா தான். அதில் எந்த மாற்றம் இல்லை. சப்போஸ் மிளகான்றது இல்லை சுத்தமாக, அது மாடி தோட்டத்தை மட்டும் தான் கொஞ்சமாக தான் இருக்குது. அதனால 10 பிரித்து கொடுக்குறோம். அதே மாதிரி கத்திரிக்காயில் நீங்கள் ட்ரையல் பார்க்கணும், ஒரு 50 100 பார்க்கணுன்னா VNR 2 இருக்குது. அது இதில் கூகுளில் பண்ணி பார்த்துக்கோங்க. அதோட சைஸ் ஷேப் எல்லாம் உங்களால் விற்க முடியும். இல்லைன்னா ஹோட்டல்ஸாக இருக்குது, ஹோட்டலுங்கள்லாம் சப்ளை பண்ணலாம். அந்த மாதிரி ஹாஸ்டலுங்களுக்கு அந்த மாதிரி சப்ளை பண்ணோன்னா கெட்டு போகிறது கிடையாது. இன்னும் சைஸ் கொஞ்சம் ப்ளூ கலரில் பெருசாக இருக்கும், நீளமாக இருக்கும். நம்ம ஆளுங்க எவ்வளோ சைஸ் பார்த்தோன்னா பயந்துருவாங்க. அதனால் நீங்கள் ட்ரையல் பார்க்கணும், 100 200 போட்டு வீட்டுக்கே கூட வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த கிளைமேட்டுக்கு வரதுனால தான் ஒரு கத்திரிக்காய் ஒன்றும் அவ்வளோ பெருசு இல்லை. அதனால் கொடுக்குறோம். தக்காளி ஷாவும் நல்லா பெரிய லெவலில் வந்துருக்கு. ஆகஸ்ட் 20 மேலே டெலிவரி ஸ்டார்ட் ஆயிரும். அந்த போட்டு நீங்கள் எந்தெந்த ஏரியா, நான் 3 இடம், திருநெல்வேலி, ஈரோடு, சென்னை மட்டும்தான். பஸ்லலாம் பெரிய சிரமமாக இருக்காது எடுக்கிறதுல. அது ஒரு விஷயம், அது ஒரு பெரிய டாபிக். அது அப்புறம் பேச புரிஞ்சல. வேணுன்றவங்க சீக்கிரம் கொடுங்க. ஏன்னா அங்கேயும் டிமாண்ட் அதிகமாக இருக்குது. அவங்க புக் பண்ணிடணும். நான் 20ஆம் தேதிக்குள்ளே 20ஆம் தேதி தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 20ஆம் தேதிக்குள்ளே புக் பண்ணாதான் இதுவும் கிடைக்கும். எதே தக்காளி இல்லைன்னா அதுவும் கிடைக்காது. அதனால் சீக்கிரம் இந்த முறை இதுதான் வேணுன்றவங்க. அடுத்தது இன்னொன்று என்ன, டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி, அதாவது கார்த்திகை மார்கழி தை மாதம்ன்றது கிட்டத்தட்ட ஜனவரியில் ஸ்டார்ட் ஆகிடுது. அந்த பட்டத்துக்கு வேணும்னு நீங்கள் இப்போயே புக் பண்ணிக்காங்க. ஒரு 50% போடணும். உங்களுக்கு மிளகால உங்களுக்கு என்ன ரகம் வேணுமா, அது கத்திரிக்காயில் உங்கள் பக்கம் என்ன ரகம், இது வரைக்கும் அந்த கத்திரிக்காயில் உங்களுக்கு என்ன ரகம் வேணுமா, அது தக்காளியில் ஷாவு தான் வேணுமே போகுது. அது ஒன்று அந்த சிவம்ன்றது வேணும் சரி, நாட்டு தக்காளி வேணும் சரி, நீங்கள் தான் அது வந்து விதை கொடுக்கணும். சிவத்துக்கும் ஷாவு இது மற்ற நாட்டு ரகங்களுக்கெல்லாம். மிச்சம்லாம் வந்து உங்கள் பக்கம் எது விளையுதோ அந்த ரகம் சொல்லுங்கள், அது போட்டு கொடுத்துருவோம். நாட்டு ரகங்கள்லாம் நீங்கள் தான் ப்ரொவைட் பண்ணலாம். மற்றபடி ஹைப்ரிட் எல்லாம் வேணும்னா நம்ம பண்ணி கொடுத்துடலாம். நிறைய பேர் கேட்கும், இந்த கிடைக்குமா, அது கிடைக்குமா, இந்த தக்காளி கிடைக்குமா, இது கிடைக்குமான்னா நீங்கள் விதை கொடுப்பீங்க, அதை போட்டுக்குவோம். ரூட் அவங்களுக்கு மேலே உங்கள் பக்கத்தில் எது விளையுதோ அது. அதனால் டிசம்பர் ஜனவரி நாட்டு ஹைப்ரிட் இது ஒட்டு ரகத்தை பொறுத்த வரைக்கும் 3 மாதம் முன்னாடி பிளான் பண்ணதான் உங்களுக்கு கிடைக்கும். அர்ஜென்ட் பட்டம் ஆகாது. ஏன்னா நம்ம ரகம் அங்கே விளையிறதில்லை. எங்கள் சத்தீஸ்கரில் நம்ம ரகங்கள் அங்கே யூஸ் பண்ண மாட்டாங்க. நம்ம பக்கம் டிஸ்ட்ரிக்கு 4 வருது, டிஸ்ட்ரிக்கு 4 ரகம். அதனால தான் எத்தனை டிஸ்ட்ரிக் இருக்குது அத்தனைக்கு 4 ரகம். சிம்ரன், அப்புறம் உஜாலா அந்த பக்கம் போனால், பவானி அந்த பக்கம் போனால், செவந்தம்பட்டி அப்படின்ட்டு போயின்னு இருக்குது. இது ஹைப்ரிட்ல இன்னும் நாட்டு ரகத்தில் இன்னும் அந்த வேலூர் முள் அப்படி இப்படின்ட்டு நிறைய போயின்னு இருக்கு. அதனால் அவனே தலை சுற்றி போகுது. சிலருக்கு மாறியெல்லாம் வந்துடுச்சு. நான் உட்காந்துலாம் பண்ண முடியல. அதனால் நீங்கள் ஒரு 3 மாதம் முன்னாடி பிளான் பண்ணாதான். வருஷத்தில் ஜனவரி பிப்ரவரியில், டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி ஒரு சீசனு, ஜூன் ஜூலை ஆகஸ்ட் ஒரு சீசன், 2 சீசனாலும் அப்போ நீங்கள் முன்னாடி 3 மாதம் முன்னாடியே பிளான் பண்ணாதான். நான் எங்கிட்ட கொடுக்கலனாலும் நீங்கள் எப்பவுமே வந்து ஒட்டு ரகத்தில் பொறுத்த வரைக்கும் தக்காளி வேணால் முன்ன பின்ன ஆயிடலாம், ஏன்னா ஜென்ரல் போட்டு வச்சிடறான். ஆனால் மற்றதெல்லாம் வந்து மிளகாவாகட்டும் கத்திரிக்காய் ஆகட்டும் நீங்கள் முன்னாடியே பிளான் பண்ணால் தான் நடக்கும். அதனால் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் ஒன்று மனசில் வச்சுக்கோங்க. ஜூன் ஜூலை ஆகஸ்ட் ஜனவரி பிப்ரவரி, டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி, இந்த 3 வருஷத்தில் 2 சீசனு எப்பவுமே நடுவாங்க. நடுறது இதில் தான். அப்போது அந்த நேரத்துக்கு 3 மாதம் முன்னாடி பிளான் பண்ணி சொன்னால் தான் நீங்கள் நடக்கும். எழுந்துட்டு ஒன்றும் நடக்காது. அதனால் நம்மள சீக்கிரம் இதுக்கும் ஆர்டர் கொடுங்க. எது இப்போத்துலேருந்தே நீங்கள் அனுப்பிச்சா, ஏன்னா விதை வாங்கி அனுப்பிச்சு லேட் ஆகாமல் கொஞ்சம் ப்ராசஸ் போயிட்டே இருக்கும். டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி நடுறவங்க இப்போத்துலேருந்தே நீங்கள் முதல்ல இப்போ ஆர்டர் கொடுத்துட்டீங்க. முதல்ல இல்லை சீக்கிரம் பண்ணுங்க. நான் விதைகள் நீங்கள் கொடுக்கணுமா இல்லை நான் அரேஞ்ச் பண்ணி தான் அதெல்லாம் வேணும். நன்றி மேலே வேணும்னு சீக்கிரம் பண்ணுங்கள். மாடி தோட்டத்துக்கு இப்போ ஆர்டர் கொடுங்க. 750 ரூபாய் இது. ஸோ தக்காளி இது மாதிரி ஷாவு மட்டும் தான் கிடைக்கும். VNR 212 கத்திரிக்காய் கிடைக்கும். வேணும் சீக்கிரம் அதுவும் தக்காளி வந்து 20ஆம் தேதி மேலே மிச்சம் மாடி தோட்டத்துக்கெல்லாம் ஒரு வாரத்துக்குள்ளே ஸ்டாப் பண்ணுங்க. அன்னிமேலே அடுத்த வீடியோவில் பார்ப்போம். சீக்கிரம் ஆர்டர் கொடுத்துருங்க.